வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 11/6/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் எங்கள் பர்சனல் யூஸ்க்காக சில ஸ்ட்ராட்டஜி லைவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது நிஃப்டி 15 மினிட்ஸ், நிஃப்டி RSI, நிஃப்டி VWAP ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதோட ரிசல்ட்ஸை பார்ப்போம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரேஞ்ச். ப்ளூ லைன் தான் ரேஞ்சு, ரெட் லைன் ஸ்டாப் லாஸ், க்ரீன் லைன் டார்கெட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:31 கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்திருக்கு. ரெட் லைன் ஸ்டாப் லாஸ் இங்கே 9:46 தொடாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ டார்கெட் ஹிட் ஆகிருக்குன்னா 10:44 நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் இங்கே டைம் டிக்கே இருந்ததுனால அரௌண்ட் 1300 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு நிஃப்டி 15 மினிட்ஸில். நெக்ஸ்ட்டு நிஃப்டி RSI பார்ப்போம். RSI காலையிலேயே நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு. 2 லாட் கால் என்ட்ரி கொடுத்து அது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போகும்போது கரெக்டாக 11:15 நம்மளுக்கு டார்கெட் புக் ஆகிடுச்சு. நடுவில் எந்த என்ட்ரியுமே கொடுக்கல. ஸோ நிஃப்டி RSIயும் இன்றைக்கி ப்ராஃபிட். நிஃப்டி VWAP பார்ப்போம். நிஃப்டி VWAP காலையில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது. டைரெக்டாக மார்க்கெட் இங்கே வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் மாற்றி எடுத்தது. மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அரவுண்டு ஒரு 10 போல் ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு 3000 ரூபா ரிவார்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ நிஃப்டி VWAP, நிஃப்டி RSI அண்ட் நிஃப்டி 15 மினிட்ஸ் மூணுமே இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேவை முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.